ஹாய் தீபாவளி பலகாரம்னு நெக்ஸ்ட் ஓமப்பொடி பண்ணலாமா? அதுக்கு ஒரு க்ரஷரில் 1 டீஸ்பூன் மட்டும் ஓமம் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக பண்ணால் போதும். அதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இன்னொரு சைடு ஒரு பவுலில் வந்து சல்லடை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, கூடவே பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா சளிச்சதுக்கப்புறம் ஹாட்டாக இருக்கக்கூடிய ஆயில் அப்படி இல்லை அப்படின்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஓமம் வாட்டர், அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஊற்றி. ஒரே தான் நிறைய ஊற்றிடாதீங்க. மாவு நல்லா இந்த பதத்துக்கு இருந்தால் தான் ஓமப்பொடி ரொம்ப சூப்பராகவே வரும். நெக்ஸ்ட் இடியாப்ப குழல்ல இடியாப்ப அச்சு இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு மாவு நல்லா உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாவு எந்த மாதிரி வருது, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கா இல்லை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கான்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துச்சுன்னா மாவு ரெடி. நெக்ஸ்ட் வந்து இது ஹாட்டாக இருக்கக்கூடிய ஆயிலில் வந்து நல்லா ஒரு சுற்றி விட்டு ஒரு பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம மாவு பிழிஞ்சதுமே பபுள்ஸ் நிறைய பொங்கி வரும். இந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டு இதே மாதிரி குக் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், ஓமப்பொடி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு கம்பல்சரி கிடையாது. அப்படி ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் ஃபுல்லாக போயிடும். இந்த பபுள்ஸ் அடங்கிடுச்சுனாலே இது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே ஹாட் ஆயிலில் கறிவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஓமப்பொடி ரொம்ப கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரெடி ஆயிரும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். குயிக்காக செஞ்சலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.